ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருஷ்ணா டிஜே. இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகிறது ஸ்டோரி. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது ஒரு 4 பசங்க விளையாட்டுத்தனமாக காட்டுக்குள்ளே போய் இறந்தவங்க தான். அந்த ஸ்டோரி பேர் என்னன்னா த 4 members ஆஃப் டை இன் ஃபாரஸ்ட். அதுதான் ஸ்டோரி பேர். ஓகே, இல்லை கைஸ், அது பேர் எதுவும்னாச்சு த 4 members டைடு. அதாங்க இந்த ஸ்டோரியோட பேர். இது நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், அப்போது வரல. நான் சர்ச் பண்ணினே இருந்தேன், அப்போது ஏதோ வந்தது. அதை நான் பார்த்தேன், அப்போ ரீட் பண்ணேன், என்ன ஸ்டோரி ரீட் பண்ணலாமேன்னு. அப்போது திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு கூகுளு. சரி பரவாயில்ல, திரும்பி உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே போக முடியல. சரி உள்ளே போயிட்டாச்சு, வெரிஃபை கோடுன்னு காட்டுச்சு. போட்டு உள்ளே போனேன் கைஸ். சரி நானும் வெரிஃபை கோடு பண்ணலான்னு பண்ணிட்டேன். அப்புறம் போட்டு பார்த்தா வரவே இல்லை. நானும் போடுறேன் வரவே இல்லை கைஸ். கச்சிருக்கும். அது எனக்கு என்னன்னே தெரில. அது என்னன்னு எப்படின்னா வந்தது, இல்லை பே பண்ணுச்சா, இல்லை யார் பண்ணான்னே எனக்கு தெரில கைஸ். இப்போ இந்த ஸ்டோரியில் என்னன்னா, இப்போ இந்த ஸ்டோரியில் காட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் இருக்காங்க. அதாவது 4 பேர் இருக்காங்க. அவங்க விளையாட்டுத்தனமாக இப்போ ஃபாரஸ்ட் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒத்துப்பு வேணும்னு. அவங்க ஏஜ் எல்லாருமே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்களா அப்படி இருக்கும். ஆனால் கன்ஃபார்மாக தெரில. அப்போ காட்டுக்கு போயிருக்காங்க. நைட் கேம்ப் ஸ்டேயில் ஒரே ஒரு கேம்ப் வீடுனா, அதாவது கேம்ப் வீடுனா எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதை வச்சுன்னு இது ஒரு டென்ட் கட்டினாங்க. அதில் ஒரு 4 பேர்னா 3 பேர்னா படுக்குது. ஒரு கேர்ள், 2 கேர்ள் 2 பாய். 2 பாய் ஒரு கேர்ள் 10th பார்த்துக்கினாங்க. ஒரே ஒரு கேர்ள் வெளில பார்த்துக்கினாங்க. அப்போது ஒரு 2 AM இருக்கும். ஒரு மிட்நைட் 2 AM 3 AM. அப்போ ஏதோ சவுண்டு கேட்டுருக்கு வெளியே. அந்த புதருக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்டுருக்கு. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் போயிருப்பாங்க, நினச்சி உட்காந்துருக்கா. அந்த பொண்ணுக்கு அப்போனா அந்த ஷாக்கு யாருமே போகல. உள்ளே போய் பார்க்கலாம், யாருமே போகல. இப்போ யாருன்னு பயத்தோடையே உட்காந்துருக்கு. முச்சாது என் பிரம்மனான்னு தூங்கியிருக்கா. திரும்பியும் அந்த சத்தம் கேட்டுருக்கு. பார்க்கறா, யாரோ அங்கே ரத்தத்தோட விச்சா இருக்காங்க. அதை பார்த்துட்டு உடனே பயந்துட்டா. அதை பார்த்து அவள் உடனே பயந்து கத்தினா. ஆனால் யாருக்குமே கேட்கல. ஏன்னா அந்த விச்சு ஒரு மன்னனை பார்த்து வச்சுருந்தா. அப்புறம் அந்த பொண்ணை தரன்னு எடுத்துன்னு போய் எங்கேயோ போட்டுருக்கு. காலைல எழுந்துச்சி பார்க்கும்போது அந்த பொண்ணு காணும். இந்த பசங்களும் விளாட்டணுமா அது வீட்டுக்கு போயிருப்பான்னு தான் நினச்சிருக்காங்க தேடிட்டு. அப்புறமா ஒரு பையனுக்கு ஒரு டவுட் வருது. ஆமாம், இங்கே ஒரு நேற்று எதுவும் சத்தம் கேட்டுதே, நம்ம ஏஞ்சுமே உட்காந்துருந்தாலேன்னு பார்த்தான். அப்போது ஒரு பொண்ணு 3 பசங்க நைட் 5 எப்படியோ ஒரு இன்னொரு ஸ்டோனுக்கு அதாவது 3 ஸ்டோன் இருக்குது. அதில் ஒரு ஸ்டோன் அண்ண போயிட்டாங்க. ஒரு ஸ்டோன் அண்ண போயிட்டு இன்னொரு ஸ்டோன் அண்ண போகிறாங்க. 2வது ஸ்டோன் ஃபாரஸ்ட்லேயே இருக்கும். 2வது ஸ்டோன் அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே போகிறதுக்குள்ளேயே நைட் ஆயிடுச்சு. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. அப்படியே அவங்க கேம்ப் ஸ்டேவும் பண்ணியிருந்தாங்க அங்கே. ஏன்னா ரெஸ்ட் வந்துட்டால் நைட் ஆயிடுச்சு. ஒரு 10 மணி 11 மணிக்கு திரும்பியும் அந்த சத்தம். ஒருத்தன் வெளில போய் பார்த்தான். அவனை யாரோ ஒரு விச்சை பார்த்துருக்கான். அவன் உடனே உள்ளே போகலான்னு பார்த்தா கதுவே அந்த கேம்ப் ஒரு ஜிப்பே ஓப்பனே ஆகலை. அப்போ அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவன் ரொம்ப பயந்து போயிட்டு கத்துறான், ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கத்துறான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த விச்சை அவனை டன்னு எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணு போட்ட ரூம்லேயே போட்டு கொண்டுச்சு. தலை மட்டும் இன்னும் அவங்க 2 பேர் பார்க்குறாங்க ஏஞ்சிட்டு விளாட்டனமா. ஐயோ இவன் போயிருப்பான் போல, இவனா பயன்ட்டான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே இருக்குது. அந்த பையனும் பொண்ணும் போகிறாங்க. அதே கேம்ப் ஃபயராக தான் வராங்க. சுட்டல் போட்டுச்சு போய் விச்சரோ மந்ததை பண்ணி அந்த பொண்ணையும் பையனும் ஒரே இடத்துல தான் சுட்டு வச்சாங்க. போகிறாங்க திரும்பி நைட்டு இதே இடத்துக்குலாம் வராங்க.
திரும்பி போகிறாங்க. இதே இடத்துக்குனா வராங்க. அவங்களுக்கு சந்தேகமாகவே இருந்தது இந்த கார். அப்போ அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலைல திரும்பியும் போனாங்க இங்கே வந்தாங்க. அதே மாதிரி நைட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி போயிட்டு நைட் ஆகிட்டு வந்து என்ன ஆச்சு, ஒரு விச்சு வந்தாங்க. விச்சு வந்து ஏதோ மந்திரம் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு பேயை உருவாக்கி அந்த பேயை வந்து இங்கே வர வச்சுருக்காங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு அதந்த சத்தம் ஏந்துக்கிறாங்க. அவங்க ஏந்துட்டு அந்த விச்சை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டான். அந்த பொண்ணா ஏஞ்சிங்கன்னா அந்த பையன் நல்லா தூங்கிட்டான். அவனுக்கு கேட்காது. அந்த விச்சு வந்து ஒரு மந்திரம் பண்ணிடுச்சு. அதாவது இதுக்கு மேலே வரமாட்டேன், அவன் நல்லா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விச்சு அந்த பொண்ணுக்கிட்ட அவனை நான் மயக்க பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டான். அதாவது ஒரு ஸ்கேரினஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டா அவ. அதுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தரன்னு அந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு வீட்டுன்னு போய் சாவச்சிச்சு. இந்த பையன் காலில் எழுச்சிக்கலாம், என்ன இந்த பொண்ணை காணோம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போனா அவளுக்கு ஒரு டவுட் எடுத்து, யாரோ ஒருத்தவங்கன்னா இந்த பேய் யாரோ ஒருத்தவங்கன்னா தூக்கின்னு போகிறாங்கன்னு நினச்சிட்டான். அப்போ அவங்க தேடினா தேடி கண்டே பிடிக்க முடியல. அதே மாதிரி அந்த பையனும் போனான் எங்கேயோ போகலான்னு ஃபோன் தேடினான். ஃபோன் வந்து அவன் பேக்கில் என்ன இருந்தது. ஆனால் அந்த ஃபோனில் ஏதோ ஒரு ஸ்க்ரீம் ஆச்சுன்னு அழுகுற மாதிரி சத்தம். அந்த பொண்ணு ஃபோன் பண்ண அப்படின்னு அழுகுற மாதிரி சத்தம். இன்னொரு பையன் ஃபோன் பண்ணால் அந்த விச்சு ஏதோ மந்திரம் பண்ணியிருக்காம அப்படின்னு சத்தம் கேட்டுனே இருந்தது. அந்த பையன் ஃபோனை தெரியாமல் தூக்கி போட்டு கீழே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி நைட்டு ஸ்டே பண்ணிடலாம், எப்படியாவது மூடி அப்படியே ஸ்டே பண்ணிடலாம், நாளைக்கு போய் மவுண்டெயின் கீழே போயிட்டு எடுத்துடலாம், நல்லா இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு நைட் ஸ்டே பண்ணிட்டான். ஸ்டே பண்ணிட்டோன்னு என்ன ஆச்சு, இந்த விச்சு வந்தது. பொறுமையாக வந்து இந்த பையனை லபக்குன்னு பிடிச்சி போயிடுச்சு. தாதான்னு எடுத்துன்னு போச்சு. இழுத்துன்னு போகும்போது இந்த வித்துடன் தான். அப்போவும் அது விடல, இழுத்துனே போச்சு. அவனை ஒரு முறை மொச்சிது. அவள் தான் அந்த பையன் ரொம்ப பயந்துட்டான். நாளே மயக்க போட்டு விழுந்துட்டான். அப்புறமா அவனை மட்டும் ஒரு கேஜுக்குள்ளே போச்சு. என்னை அதனால ஒரு கேஜுக்குள்ளே போச்சு. அந்த கேஜை விட்டு அவன் வெளில வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தலை தனியாக இருந்தது. எல்லாரோட தண்ணி ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு அவன் கேஜ் பக்கத்தில் ஒரு கத்திங்க, அந்த கத்திங்க ரத்தம் மாதிரி அங்கே உடம்பெல்லாம் இருந்தது. தலை இல்லை, தலை வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சாங்க. அவளை பயமுட்ட. அப்புறம் அந்த பையன் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி ஒரு பையன் தான் அதே மாதிரி அங்கே பக்கத்துலேயே. எந்த பையன் தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு காணாமல் போய் செத்து போச்சுல, அதுக்கப்புறம் ஒரு பையன் போனால அந்த பையனும் வித்துதுன்னு கேட்டிருக்கான். அவன் வித்துச்சு, கேட்டு கொடுத்துருக்கான். அவனையும் காப்பாற்றி இங்கேருந்து அவங்க 2 பேர் விச்சு வந்து வேற எங்கேயோ போயிருக்கு. அந்த விச்சு போகும்போது அவங்க போகும்போது என்ன ஆயிருக்கு, அந்த விச்சு திரும்பும்போது எங்கேயோ மாத்துக்கடியில் ஒழிஞ்சிருக்காங்க. ஒழிஞ்சிட்டோன்னே அங்கே என்ன பண்ணாங்க, சரி விடு நம்ம சீக்கிரமாக போயிடலான்னு போனாங்க. பேக் கச்சிச்சு. பேக் எடுத்துன்னு ஒரேடியாக ஓட்டாங்க. இதோட இந்த கதை என்னாது. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அங்கே ஒரு வண்டியெல்லாம் வருது, ரோடுக்கு போயிட்டாங்க. வண்டியெல்லாம் வருது. அவங்க வண்டி வேறு ஒன்று இருந்தது, அதில் கொஞ்சம் தான் பெட்ரோல் இருந்தது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிட்டாங்க. போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த ஃபாரஸ்ட்டு வராங்க. ஃபாரஸ்ட்டுக்கு வந்தால் இந்த ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த விச்சோட வீடு எதுவுமே இல்லை, இந்த கேம்ப் ஃபயர் கூட இல்லை. இதை பார்த்து அந்த ஃபாரஸ்ட்டே இல்லை, அங்கே ஒரு வீடு மட்டும்தான் இருந்தது. ஃபாரஸ்ட்டே இல்லை, அங்கே மரம் எதுவுமே இல்லை, வீடு மட்டும்தான். அழகாக ஒரு வீடு இருந்தது. அவங்க பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. இதோட இந்த கதை எந்தாவது. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம்.
அந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு 4-1 மீட்டிங், அதோட பேர் வந்து எது வச்சு மீட்டிங் இல்லை 4 boys மீட் இல்லை 2 boys 2 girls மீட்டிங், அதாவது 4 person மீட்டிங் அது பேர். நாளைக்கு வந்து இந்த கதை சொல்கிறேன். இது ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனா கூட பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணிடுங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோடு நாளைக்கு கிராரி போடலாமா இல்லை அந்த ஸ்டோரி போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ், இஷ்கியோர்.